சொன்னா மாரியே நான் அதை பிரித்து கிடப்பேன். இந்த பஞ்சி பூம்பா வந்துச்சு காய்ஸ். இப்போ வந்து பிரிக்கிறோம். இந்த பாருங்க நான் வந்து லைட்டாக பிரிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பிரிச்சிட்டேன் காய்ஸ். பிரிச்சிட்டேன். ஐயோ ஒன்று போயினே இல்லை. இந்த ஷார்ப்னரோட இதுவே தனி இது ஒரு ஷேப்புக்கு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்கேல் பார்த்தீங்களா, எனக்கு இந்த ஸ்கேல் தான் ரொம்ப பிடிச்சிது. இது பார்த்தீங்களா 3 பென்சில் கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து 3 பென்சில் இந்த பென்சிலோட இது தெரியுமா, இந்த பக்கம் ஒன்று இருக்கா, டபுள் சைட் பென்சில். இது டபுள் சைட் பென்சில் ஓகேவா. பாருங்க இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. அதனால் இது 3மே எனக்கு டபுள் சைட் பென்சில் தான். பார்த்தீங்களா காய்ஸ், ஒரு பென்சிலில் மட்டும் இந்த மாதிரி குத்துருக்காங்க. இது பார்த்தீங்களா இந்த மாரி வித்தியாசமாக கொடுத்துருக்காங்களே. நேரத்தில் எனக்கு புரியல, ஆனால் நல்லா தான் இருக்குது. இது பார்த்தீங்களா ஸ்டிக்கர் மாரி. இது சரி, நான் எனக்கு வந்ததுலேயே இதான் ஸ்பெஷலிஸ்ட்டு. இது பார்த்தீங்களா ஸ்கேலை மடக்கலாம், இது பாயிண்ட்டை எழுதலாம், இதில் ஊற்றி வச்சுக்கலாம். சூப்பர் ஸ்கேல் காய்ஸ் தான். சரி அதை விட்டுங்க. இதேமாரி ஒரு லைசர் கொடுத்துருந்தாங்க எனக்கு காய்ஸ். எல்லாம் ஒரு டீமாக வருது. ஆமாம், அதான் செட், அதான் பென்சில் செட்டு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நான் சொன்ன மாரியே உங்களுக்கு நான் பிடிச்சி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணணும் காய்ஸ். இப்போ நாங்கள் வந்து இந்தமாரி நீங்கள் பென்சில் செட்டு யார் யாரெலாம் நிறைய காஸ்ட்லியாக வாங்கியிருக்கீங்க எங்களுக்கு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ நான் வந்து காஸ்ட்லியெல்லாம் வாங்கலை. அவ்வளோதான் காய்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் கொஞ்சம் பண்ணுறேங்க. பாய். நாங்கள் ஸ்கூல் தரக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டேஷ்னரிலாம் வாங்கிக்கிறோம். அதெல்லாம் இப்போ நாங்கள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாமெட்ரி பாக்ஸ். இது வந்து எங்கள் அண்ணன் தான் வாங்கினா. அதை பாருங்க உள்ளே வந்து இலேசர் அட்டாச்சாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதை பாருங்க பின்னாலெலாம் செம்மையாச்சு. டேபிள்ஸ்லாம் காப்பி எடுத்து எழுதலாம் பாருங்க. இப்போ வந்து இதில் கால்குலேட்டர்லாம் போட்டிருந்தாங்க. ஆன் பண்ணால் 0 வரும். இதுவாக இருக்குது. அதில் நம்ம அப்புறமா நான் உங்களை அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக அனுப்பிச்சி விட்றேன். அதுக்கடுத்து நான் ஹாய் காய்ஸ். இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து நல்லா இதுவாக கிளியராக தெரியும். அந்தமாரி தான் நாங்கள் வாங்குறது. சரி, அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த ஸ்கெட்சு தான் காய்ஸ். இப்போ நான் பிரித்து உங்களுக்கு எண்ணி தரேன். அதை வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் வேணும்னு சொல்லுவோம். நாங்கள் லாஸ்ட்டாக அப்புறமா இப்படி சொல்கிறோம். பாருங்க செம்ம கலர் செஞ்சு எல்லாத்தையும் ஓட்டிடலாம். எத்தனை கலர் இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 இந்த பிளாக் அட்ராக்டாக இருந்துச்சு. 3 4 5 6 7 8 9 10 11 12 கலர்ஸ் இருந்துச்சு காய்ஸ். இதுவும் நானா கலர் இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து டார்க் க்ரீன், இது காப்பி, ஸ்கை ப்ளூ, இது 2 கொடுத்துருக்காங்க. இது பர்பிள், இது வந்து ஆரஞ்சு, இது பிளாக்கு, இது ரெட்டு, இது எல்லோ, இது க்ரீன், லைட் க்ரீன், டார்க் பிங்க், ப்ளூ. இது வந்து இது ஒரு கலர் சொல்லுவாங்க கிரே, பால் பச்சை. நாங்கள் இதை தான் வாங்கணும். இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்து. இதோடு பெஸ்ட் இருந்துச்சு. அது ரொம்ப விலை சொன்னாங்க. ஆனால் நான் இந்த குட்டி செட் வாங்கினேன். இப்போ வந்து உங்களுக்கு இதை பிரித்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, இன்னொரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அதில் வந்து இதை ஃபுல்லாக பிரித்து காமிக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தது பார்க்கலாம் காய்ஸ். ஹாய் காய்ஸ். இப்போ வந்து அதுக்கு அடுத்தது இந்த லெட் பென்சில் தான் எங்கள் அண்ணா வாங்க. இது கூட ஒரு இது கொடுத்துருந்தாங்க. இதோ நீங்கள் எப்பயுமே இங்கே தானே அமைப்பீங்க, ஆனால் அந்தமாரி அமுக்கக்கூடாது, இல்லை இங்கே தான் அமுக்கணும். பார்த்தீங்களா? இது வந்து ரொம்ப ஸ்பெஷல், புது மாடல்னு சொன்னதுனால வாங்கிட்டோம். சரி, இப்போ அதுக்கடுத்தது பார்க்கலாம். ஹாய் காய்ஸ். இப்போ வந்து இது எங்கள் அண்ணாவுக்கு வந்து 7th போகிறான். அதனால இந்தமாரி ஜெல் பென் தான். இது 2மே ஜெல்லு. இது வந்து ப்ளூ பார்க்குறீங்களா, அதை பாருங்க கையில் எழுதாமல் செம ஜெல்லு காய்ஸ். இது டார்க்காகவும் எழுதும், ஜெல்லு மாதிரியும் எழுதும். இது வந்து பிளாக் பென் கூட. நீங்கள் ஜெல்லு நிறைய பேர்கிட்ட இருக்காது. செம பாருங்க பார்த்தீங்களா.
இப்போ நான் வந்து அதுக்கடுத்து நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இது சாதாரண பென் தான். எனக்கு எங்கள் மிஸ்ஸெலாம் திட்டுவாங்க இந்தமாரி ஜெல்லுனா பொங்கிடும், அதனால் நான் வந்து சாதாரண பென்னு தான் வாங்கினேன். அதுவே டார்க் கலர் இருக்குது. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து இந்த அட்டை வந்து நாங்கள் புக்கெலாம் வாங்கிட்டோம். இப்போ வந்து இது அட்டை போடணும்ல, இப்போ அட்டை போடுற இதுவை வந்து நாங்கள் அப்புறமா காட்டுறோம், அப்ளேட் பண்ணுறோம். இப்போ வந்து இது வந்து அட்டை வாட்டர் ப்ரூஃப். என் தம்பி தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாள், தண்ணி ஊற்றி பார்த்தா அது எதுவுமே அவ்வளோ. இந்தமாரி வேறு அட்டை இருக்கும், அதில் நீ ஊற்றி பார்த்தா ஃபுல்லாக நினச்சி கிழிஞ்சிடும். ஆனால் இந்தமாரி கிழியாது இது, ஏன்னா இங்கே வந்து இதுவும் இருக்கும் வாட்டர் ப்ரூஃபு. இந்தமாரி புள்ளி புள்ளியாக இருக்குல்ல, நான் தண்ணி போய் எப்படி சாதாரணமாக இப்படி துடைச்சி விட்டா போயிடும். இந்தமாரி ஒன்று பத்தாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 வாங்கிட்டோம். உங்களுக்கு இந்தமாரி அட்டை வேணால் நாங்கள் ஒரு கடையோட இது அனுப்புவோம், அப்போ பார்த்துக்கோங்க. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் வாங்கினோம்ல, இதுக்கு அந்த ஆன்ட்டி வந்து எங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. என்னது தானே, இது எல்லா கடையிலையும் தான் இருக்கும். இது ஒன்று புதுசு இல்லை, இந்த கார் மாடல். எனக்கு வந்து டோரா புச்சி தான் பிடிக்கும். அந்த ஆன்ட்டி கொடுக்குறது தான் சொன்னாங்க, நான் தான் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லா பாருங்க, இந்த காரில் ஸ்பெஷல் கார்ஸ். சரி காய்ஸ், பாய் பாய் காய்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து இது நான் உங்களுக்கு வந்து இது கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு பிரித்து காட்டுவேன். இந்த வேறு வீடியோவில் அப்ளை லைக் பண்ணுங்கள் காய்ஸ், ப்ளீஸ் காய்ஸ். எனக்கு ரொம்ப வர மாட்டேங்குது, லைக் பண்ணுங்கள் காய்ஸ். பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோலை 100 பேரோட போனாலும் தனியாள், வீரன் தனியா போனாலும் 100 பேர். என் மயம் வீரன். ஆளும் பரம்பரை என்னோட பொறப்பு, சீண்டி பார்த்தா சுத்து இந்த நெருப்பு. வீர தமிழன் கருவில் புரண்டதும் கடவுள் எழுதி வச்சா